இன்னைக்கு பார்க்க போறது ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதின ஒரு எஸ்ஸே. டைட்டில் பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஸ்டடீஸ். இப்போ இதுக்கான லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட் அண்ட் ஃபார் எபிலிட்டி. இப்போ ஸ்டடீஸ் நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதுக்கெல்லாம் அது பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, டிலைட் அதாவது மகிழ்ச்சிக்காக, ஃபார் ஆர்னமெண்ட் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை இன்னும் அழகுபடுத்தி காட்டுறதுக்காக, அண்ட் ஃபார் எபிலிட்டி திறமைய மேம்படுத்துறதுக்காக இந்த ஸ்டடீஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. நெக்ஸ்ட், their chief use for delight is in privateness and retiring, for ornament is in discourse, and for ability is in the judgment and disposition of business. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து ஸ்டடீஸ் மூலமா நமக்கு எப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தனிமையில இருக்கும் போதும் சரி, அல்லது வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்லயும் சரி, இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து புக்ஸ் படிக்கும்போது அது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அந்த சூழல்ல அது நமக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஆர்னமெண்ட் இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய படிச்சிருப்போம். படிச்சதை வந்து 4 பேர் கூட பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில விஷயங்கள குவாட் பண்ணி சொல்லும்போது, அது அந்த உரையாடலை இன்னும் கூட அழகுபடுத்தும் அப்படிங்கிறதுக்காக இது ஸ்டடீஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எபிலிட்டி அப்படிங்கிறது நம்மளோட பிஸ்னஸ் சம்பந்தமா சிறப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஸ்டடீஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. For expert men can execute and perhaps judge of particulars one by one, but the general counsels and the plots and marshalling of affairs come best from those that are learned. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அனுபவம் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களை கூட ஈஸியா பண்ணி முடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பெரிய அளவுக்கு படிப்பு இல்லை அப்படின்னாலும் அவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க ஈஸியா சின்ன சின்ன வேலைகளை கூட செஞ்சுருவாங்க. ஆனா பெரிய பெரிய திட்டங்கள், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கும்போது அதுக்கான சிறப்பான திட்டமா இருக்கட்டும், அதுல எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளா இருக்கட்டும், இது எல்லாமே சிறப்பா யாரால பண்ண முடியும் அப்படின்னா, நல்லா படிச்ச ஒருத்தரால தான் இதை சரியா பண்ண முடியும். நெக்ஸ்ட், to spend too much time in studies is sloth. To use them too much for studies, serve for delight, for ornament is affectation. To make judgment wholly by their rules is the humor of the scholar. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் ஒருத்தங்க அதிகமாக படிச்சுட்டே இருக்காங்களோ அவங்க பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சோம்பேறியாக தான் இருப்பாங்க, ஒரு மாதிரி லேசியாக தான் அவங்க இருப்பாங்க. அவங்க வேற எந்த வேலை செய்யறதுலையுமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சிலர்லாம் அவங்க படிச்ச படிப்ப வந்து வெறும் பேச்சுல மட்டும் தான் காட்டிப்பாங்க. மத்தபடி எந்த ஒரு ஆக்ஷன்லயுமே இருக்காது. அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட புத்தகங்கள் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. நான் இதில படிச்சேன், இப்படிதான் இருக்கு, இத தான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுலாம் பண்ணுவாங்க. ஆனா அதோட கான்சிக்வென்சஸ் வேற மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னா, அங்க அனுபவமே இல்லாம புத்தகத்துல இருக்கிற விஷயங்கள மட்டுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்புறது அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயமா பேக்கன் சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தில் படிச்சுட்டு எனக்கு நீச்சல் தெரியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கவே கூடாது. ஏன்னா அந்த ஒரு இதில் கூட நமக்கு அனுபவம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தேவை. நெக்ஸ்ட், தே பர்ஃபெக்ட் நேச்சர் அண்ட் ஆர் பர்ஃபெக்டட் பை எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் நேச்சுரல் எபிலிட்டிஸ் ஆர் லைக் நேச்சுரல் பிளான்ஸ் that need pruning by study, and studies themselves do give forth directions too much at large, except they be bounded in by experience. அதாவது நமக்கு நேச்சுரலாகவே இயற்கை அறிவு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ஒரு இயற்கை அறிவை எது வந்து மேம்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட படிப்பு தான். அந்த படிப்பு எதனால் முழுமையடையுது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ்னால, அனுபவத்தினால தான் அது முழுமையடையுது. ஒரு செடி வளருது, அதாவது அதுவாக தானாக வளரும்போது அங்கே ஒரு கிளையுமா இங்கே ஒரு கிளையுமா இருக்கும். அதுவே நம்ம அதை வெட்டி சரியாக பராமரித்தோம் அப்படின்னா அது பார்க்கவே வந்து அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான்
நம்மளோட அறிவை படிப்பு என்ன பண்ணுது அப்படின்னா மேம்படுத்துது. அப்படிப்பட்ட அந்த அறிவை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பவுண்டரிஸ்குள்ளேயே நம்ம என்ன பண்ணணும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. Crafty man contempt studies. Simple men admire them, and wise men use them. For they teach not their own use, but that is of wisdom without them and above them one by observation. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிராஃப்டி மேன் ஒரு மாதிரி தந்திரசாலிகளாக இருக்காங்கல்ல, அவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிப்பு ஒரு அலட்சியமாக பார்ப்பாங்க. அது ஒரு இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க, படிப்பை வியந்து பார்ப்பாங்க. அதுவே புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ படிப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து புத்தகங்கள் சொல்லித்தராது, நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத எங்க சொல்கிறாரு. Read not to contradict and confute, not to believe and take for granted, not to find, talk and discourse, but to weigh and consider. இப்போது நம்ம படிக்கிறது வந்து மற்றவங்க கிட்ட வாதிடுறதுக்கோ அல்லது வந்து அவங்க எதை சொன்னாலும் அப்படியே நம்புறதுக்கோ அல்லது வந்து சும்மா பேச்சுக்கோ வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா படிக்கக்கூடாது. அதாவது எது உண்மையோ அதை சிந்திச்சு ஆராய்ஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறாங்க. Some books are to be tasted, others to be swallowed, and some few to be chewed and digested. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில புத்தகங்களை அங்கொன்று இங்கே ஒன்றுமா படிக்கணும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர். அதுவே நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வாலோவ்டுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில புத்தகங்களை நம்ம சீக்கிரமாக படிச்சிருவோம், ஃபுல்லாக முடிச்சிருவோம், ஆனால் அந்தளவுக்கு மைண்டில் அதை வச்சுக்க மாட்டோம். இப்போ ஃபியூ டு பி சூவ்ட் அண்ட் டைஜஸ்டட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில புத்தகங்கள் மட்டும் ஆழமாக படிப்போம், லைன் பை லைன், ஒரு லைன் கூட விடாமல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிப்போம். அது எப்போவுமே மைண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ஸு நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் இல்லையா, லைன் பை லைன் படிப்போம். அந்த மாதிரி இன்னொரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஹோலி புக்ஸ் படிக்கும்போது அதுவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா லைன் பை லைன் தான் படிப்போம். Some books also may be read by deputy, an extract made of them by others, but that would be only in the least important arguments, and the meaner sort of books, else distilled books are like common distilled waters, flashy things. சில புத்தகங்கள் மட்டும் யார்ட்டையாவது கொடுத்து இதில் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி படிக்கலாம், அது தப்பு கிடையாது. அதாவது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை அந்த புக்கு அப்படிங்கும்போது அதை பண்ணலாம். அதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த புக்கு அப்படின்னா அதை நாமளாக தான் படித்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். டிஸ்டில்டு புக்ஸ் அப்படின்னா சுருக்கப்பட்ட புத்தகங்கள். அதாவது யாருக்கிட்டையாவது கொடுத்து நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களும் எடுத்து கொடுத்துருவாங்க, நம்ம அதை வாங்கி படிக்கும்போது எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இது யூஸ்லெஸ். டிஸ்டில்டு வாட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, பார்க்கறதுக்கு சுத்தமாக இருக்கும், ஆனால் நமக்கு தேவையான மினரல்ஸ் அதில் இருக்காது. அந்த மாதிரி தான் பகட்டான விஷயம் உண்மையான அறிவை கொடுக்காது அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். Reading maketh a full man, conference a ready man, and writing an exact man. வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனை முழுமையானவனாக மாற்றுது. அதாவது நம்ம எவ்வளவு அதிகமாக படிக்கிறோமோ அவ்வளவு அதிகமான தகவல்கள் நம்மளோட மைண்டுக்குள்ளே ஸ்டோர் ஆகுது. அது நமக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் அ ரெடிமேன். இப்போ கலந்துரையாடல் அப்படிங்கும்போது நிறைய பேர் கூட நம்ம பேசும்போது நம்ம படித்த தகவல்களை வந்து ஷேர் பண்ணுவோம். அவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கும்போது நம்மளால் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம தயார் நிலையில் இருப்போம். அதுதான் இந்த கான்ஃபரன்ஸ் ரெடிமேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன். அப்போது நம்ம பேசும்போது கூட நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், ஆனால் எழுதும்போது அதை யோசித்து நம்ம எழுதுவோம். அப்படி எழுதும்போது நமக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே வராது. அதனால் எழுத்து அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனை துல்லியமானவனாக மாற்றுது அப்படிங்கிறாரு. Next, and therefore if a man write little, he had need have a great memory. If he confer little, he had need have a present wit. And if he read little, he had need have much cunning to seem to know that he doth not. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ஒருத்தங்க ரொம்ப கம்மியா எழுதுறாங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு அதிகமான ஞாபக சக்தி வேணும். ஏன்னு சொன்னா, அவங்க எழுதி வைக்காத நெறைய விஷயங்கள் வந்து இந்த ஞாபக சக்திகள் மூலமா வந்து அவங்க அத ஈக்குவல் பண்ணிக்க முடியும். ஒருத்தங்க கம்மியா தான் விவாதிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ப்ரெசன்ட் விட்டு தேவை. அதாவது உடனடியா பதில் சொல்லக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டி இருக்கணும். அப்படின்னா தான் அது ஈக்குவல் பண்ண முடியும். இப்போ ஒருத்தங்க கம்மியா தான் படிக்கிறாங்க அப்படின்னா, எதுவுமே தெரியாத விஷயத்த கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கக்கூடிய ஒரு கன்னிங், ஒரு தந்திரத்தன்மை அவங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறாங்க. Histories make men wise, poets witty, the mathematics subtle, natural philosophy deep, moral grave, logic and rhetoric able to content beyond study in mores. அதாவது ஒரு அறிவாளி ஆகணுமா அப்படின்னா வரலாறு படிங்க. அப்புறம் போயம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு வந்து இமேஜினேஷன் அந்த ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்துல ஒரு கவனம், ஒரு நுணுக்கம் இதெல்லாம் தேவை அப்படின்னா நம்ம மேத் படிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆழமான அறிவு வேணுமா? ஃபிலாசபி படிக்கலாம். டிபேட் பண்ணக்கூடிய ஸ்கில் வேணுமா? அப்போ வந்து லாஜிக் படிக்கலாம். இந்த மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட்டு ஒரு லாட்டின் ஃப்ரேஸ் "அபியன்ட் ஸ்டடியா இன் மோர்ஸ்" அப்படிங்கிறது என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம என்ன படிக்கிறோமோ அந்த மாதிரியான சுபாவமே நமக்குள்ள வந்துருது அப்படின்னு சொல்றாரு. "Nay, there is no stone or impediment in the wit, but may be wrought out by fit studies. Like a disease of the body may have appropriate exercises." அதாவது உடல்ல ஏற்படக்கூடிய டிசீஸ்க்கு எப்படி உடற்பயிற்சி இருக்கோ, அதே மாதிரி மனதில ஏற்படக்கூடிய குறைபாட்டிற்கும் வந்து அதுக்கு சரியான படிப்பு இருக்கு. அது வந்து அதுக்கு ஒரு மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட்டு பவுலிங் இஸ் குட் ஃபார் த ஸ்டோன் அண்ட் ரெயின்ஸ், ஷூட்டிங் ஃபார் த லங்ஸ் அண்ட் பிரெஸ்ட், ஜென்டில் வாக்கிங் ஃபார் த ஸ்டொமக், ரைடிங் ஃபார் த ஹெட் அண்ட் த லெக். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னா பவுலிங் பண்ணால் அது வந்து சரியாயிடும். இப்போ ஷூட்டிங் ஹேபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு லங்ஸாக இருக்கட்டும், பிரெஸ்ட்டாக இருக்கட்டும், அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் நார்மலாக நடந்து போகிறோம் அப்படின்னா அது வந்து ஸ்டொமக்குக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரைடு இந்த சவாரி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஹெட்டுக்கு நல்லது அப்படிங்கிறது சொல்கிறாரு இதில். So, if a man's wit be wandering, let him study the mathematics for in demonstrations. If his wit be called away never so little, he must begin again. If his wit be not apt to distinguish or find differences, let him study the schoolmen for their simony sectors. அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து அதிகமாக கவனச்சிதறல் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக மேத் போட்டு பார்க்கணும். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அதை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்து கவனச்சிதறல் அப்படிங்கிறத வந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்குமான டிஃப்ரென்ஸை, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நுட்பமாக தெரியல அப்படிங்கும்போது இந்த ஸ்கூல்மேன் அதாவது தத்துவவாதிகளோட அவங்களோட புத்தகங்களை படிக்கும்போது நுணுக்கமாக ஆராயக்கூடிய ஒரு ஸ்கில் நமக்கு கிடைக்கும். If he be not apt to beat over matters and to call up one thing to prove and illustrate another, let him study the lawyer's cases so every defect of the minds have a special receipt. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு விஷயத்த ஆழமாக புரிஞ்சிக்க முடியலையா, அதாவது ஒரு கருத்துக்கும் இன்னொரு கருத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய விஷயங்களை நிரூபிக்கிறதுக்கோ அல்லது வந்து அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்கில் இல்லையா, அப்போ நீங்கள் லாயர்ஸ் கேஸை வந்து படிங்க அப்படிங்கிறாரு. இப்போ மனதில் எழக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறாரு.